ஹாய் வென்சன் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்பலாம் மனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பாரி இளவழகன் நடிப்பில் அவரே இயக்கி வந்திருக்கிற ஜமா இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்திருக்கு. படத்துக்கு பெரிய ப்ளஸ் இந்த கதைக்களம். ஏன்னா தெருக்கூத்து பற்றி ஆல்ரெடி அவதாரம் படம் வந்திருக்கு. மேடை நாடகம் பற்றி காவிய தலைவன் படம்லாம் வந்திருந்தா கூட இது எடுத்துக்கிட்ட ப்ளாட்லேருந்து எங்கேயுமே அவர் டிவியேட்டே ஆகலை. மொதல் ஓப்பனிங் சீன்லேயே பாதி மேக்கப்பை கிடைக்கிறதுலேருந்து அந்த கல்யாணன்ற கேரக்டர் ஒரு திரௌபதி வேஷம் போகிறதுனால எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளறாரு. குறிப்பாக கூட இருக்கிற அந்த பூனைன்ற கேரக்டர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும், அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ்வளோ வற்புறுத்தினாலும் ஊரில் இருக்க பசங்களை அப்படி கிண்டல் பண்ணுறாங்க. இவரும் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த பொண்ணு பார்க்க போகும்போது போகிற இடத்துல பொண்ணு உப்புமா சரியாக பண்ணாமல் இவர் அதை பண்ணி கொடுக்குறது, சேலை கட்ட தெரியாத பொண்ணுட்டு இவரே கட்டி கொடுக்குறது, எப்பயுமே சுற்றி பொம்பளையோட பேசிட்டே இருக்கிறதுன்னு நல்லா காமெடியாக ஃபஸ்ட் ஹாஃபை கொண்டு போயிருக்காங்க. இது ஹீரோவோட வந்து ஒரு அருமையான நடிப்பு. இவரே இயக்குனதுனால கேரக்டர் ஃபுல்லாக உள்வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு குந்தி மாதிரி ஒரு வேஷம் போட்டு வளரணும், கடைசியாக ராஜபாட் வேஷம் போட்டு ஆடுறதெல்லாம் உண்மையிலே மொதல் படத்துலேயே ஒரு இப்படி ஒரு கேரக்டர் சுமந்து அதை அழகாக கொண்டு போயிருக்காரு. அவருக்கு நிச்சயம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் சேத்தன். இது ஆடுகளம்ல ஒரு பெரிய ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் அவருக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, தான் தான் எல்லாம் பண்ணுறோன்றது இருக்குது. தன் நண்பன் ஆரம்பித்த குழுவாக இருந்தால் நண்பன் பெரிய லெவலில் போகும்போது மற்றவங்க வளைச்சி கூட ஒரு குழுவை பிடுங்கிறதா இருக்கட்டும், என்னதான் வந்து தனக்கு விசுவாசமாக அவர் பையன் கல்யாணம் இருந்தால் கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு காட்டுற வன்மம். இவ்வளோ தூரம் அவர் இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு நடிப்பை பார்த்துட்டு தன்னறியமாக கண் கலங்கி போய் காலில் விழறடம் சொல்லி சேத்தன் விடுதலைக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு நடிப்பு. இதனால் அவர் ஏன் வந்து தமிழ் சினிமா பெருசாக யூஸ் பண்ணலன்ற ஒரு ஆதங்கத்தை இந்த படம் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. படத்தில் எல்லா கேரக்டருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோட அப்பா வரவர், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூத்துக்கலைக்குள்ளே புகுந்து அதில் ஆர்வம் காட்டுறது, தான் ஏமாற்றப்பட்டோன்னு தெரிஞ்ச உடனே குடிச்சு வீணாக போகிறதுன்னு நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ கூடிய ஒரு பூனை கேரக்டர். இவங்களாம் வந்து அந்த ஒரு அந்த பேசுகிற வட்டார கேரக்டர் எதாக இருக்கட்டும் எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஹீரோட அம்மா நல்லா பண்ணாங்க கூட சில இடங்கள் அவங்க கொஞ்சம் ஒரு செயற்கையான நடிப்பு தெரியுது, பட் பொறுத்துக்கலாம். ஆளாளுக்கு ஒரு மியூசிக்கை சுட்டு அவருக்கு பணமும் கொடுக்காம ஏமாத்துகிற வேலையில் அவரே பழைய பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அதேமாதிரி படத்தை ரீரெக்கார்டிங் தேவையான இடத்துல ரொம்ப சூப்பராக போட்டு படத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு பக்கபலமாக ஒளிப்பதிவும் இசையோட மியூசிக்கும் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸ் ஒரு மியூசிக் ரொம்ப சரிக்கிற மாதிரி இருக்குது. திருவண்ணாமலை பற்றி தெரியாதவங்களும் சரி, அந்த ஊரில் இருக்கவங்களும் சரி, ஒரு அருமையான கதைக்களம் இது. குறிப்பாக சாமி வர்றதுக்காக அவங்க மலை மேலே நின்று வந்து உரியடித்து பாடுறது, அதுக்கப்புறம் சாமி இறங்குறது, அப்புறம் திருவிழா, எதையுமே வந்து ரொம்ப ஒரு செயற்கையாக கூட்டம்லாம் இல்லாமல் பட்ஜெட் மட்டும் இல்லை சின்னதாக எடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த தெருக்கூத்தெல்லாம் மக்கள் டிவியில் தான் இப்போ பார்க்க முடியுது. உண்மையிலே ஒடுக்கப்பட்ட பிதிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்கள் தான். அவங்க எவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் பெருசாலாம் அவங்க போகாமல் ஒரு சாதாரண குடிசையில் ஏழ்மையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் இயக்குனர் அதை வச்சு கமர்ஷியலாக பெருசாக சோகத்தெல்லாம் வழியை திணிக்காமல் அதை தான் அந்த போக்கில் விட்டுருக்காரு. அதுக்கு நிச்சயமாக அவரை பாராட்டியே ஆகணும். எவ்வளோ படங்கள் நம்ம வந்து கொண்டாடுறோம், இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டணும். ஆனால் கொடுத்துருக்க குடும்பம் வந்துட்டு பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே படம் போயிடுது. இப்போ ஓடிடின்றது பெரிய பிளாட்ஃபார்ம். அதுலேயும் வந்து இந்த படம் ஹோம் பேஜில் வரல. இப்போ இதை பார்க்குற யாராவது படம் சம்மந்தப்பட்டவங்க பிரிண்ட் வீடியோவுக்கு போட்டு ஹோம் பேஜில் வர வைக்கணும். ஜமான்னு தேடினா தான் படம் வருது. படத்தோட வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து சின்ன வயசுலேயே பொம்பளை வேஷம் போட்டுலாம் நடிக்கலை. அதாவது தனக்கு படிப்பு வரலன்னு ஒன்று தன்னோட சேத்தனோட பொண்ணோட படிப்புக்காக இவர் பண்ண வீட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அந்த பொண்ணு காலேஜுக்கு போயிடுது. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஜமால போய் அந்த திரௌபதி வேஷம் போடுறாரு. ஆனால் இவரோட ஆக்டிவிட்டி, பெண்களோடய இவர் சுற்றுறது, இவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிறந்ததுலேருந்தே பொம்பளை வேஷம் போட்டு போட்டியில் அந்த ஃபெமினிசம் கேரக்டரை உள்ளே வாங்கி கொஞ்சம் வந்து ஒரு திருநங்கை மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி போயிடுது. ஸோ 3 வருஷத்தில் இவ்வளோ தூரம் ஒருத்தங்க மாறுவாங்கன்றது கேள்விக்குறி. அப்பாட்டிலேருந்து சேத்தன் நயவஞ்சகமாக ஜமாவை பிடிங்கியிருந்தாலும் இவர் அவர்கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது வந்து நம்ப முடியல. ஏன்னா சேத்தன் தொடர்ந்து வந்து இவரை அவமானப்படுத்துகிறாரு. அதை மீறி இவர் இருக்கிறத வந்து பெருசாக ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி சேத்தனோட பொண்ணு இந்த பையனை விரும்பினாலும் அவன் விலைகளுக்கு போகும்போதும் அவ்வளோ ஆழமாக விரும்புறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவை பார்த்து குடியார நாயேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறத வந்து ஏற்றுக்க முடியல.
இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்தா கூட ஒரு நல்ல முயற்சி எடுத்துக்கிட்ட ஒரு படத்துக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்க படுற வழி, இந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கிறது, அதை கூட அது ஒரு குறிக்கோளோட ஒருத்தன் போராடுறது, அதுலேயும் காதல், கடைசியில் காதல் எடுக்கிற ஒரு போல்டான முடிவு, இதெல்லாமே படத்தை பார்க்க வைக்குது. வாங்க பார்க்கலாம் பஞ்ச்லைன், ஜமா ஜமாய் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.